நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் இன்னும் சற்று நேரத்தில் வலசரவாக்கம் காவல் நிலையத்திற்கு வர உள்ள நிலையில் அவரிடம் 53 கேள்விகள் கேட்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இந்நிலையில் பாலியல் விவகாரம் தொடர்பாக கடந்த சில ஆண்டுகளாகவே அவ்வப்போது இந்த சர்ச்சை எழுந்து வந்த நிலையில் தற்பொழுது நிலைமை சற்று தீவிரமாக மாறியிருப்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. இது தொடர்பாக ஏற்கனவே ஒரு சம்மன் அனுப்பியிருந்த நிலையில் சீமான் ஆஜராகாத சூழலில் மீண்டும் நேற்று சம்மனானது அவரது வீட்டு வாசலில் இருக்கக்கூடிய அந்த கேட் ஒட்டப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பல்வேறு சம்பவங்களும் நடந்தேறின. அவற்றை நாம் செய்தி காட்சிகளின் வாயிலாக பார்த்தோம். இந்நிலையில் இன்று ஆஜராக போவதாக ஏற்கனவே அறிவித்திருந்த நிலையில் இன்று காலை ஆஜராக வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தல் இருந்தது. இந்நிலையில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருந்ததால் இன்று மாலை வேளையில் ஆஜராக இருப்பதாக ஏற்கனவே அவர் தெரிவித்திருந்தார். அந்த வகையில் இரவு 8 மணிக்கு வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் சீமான் ஆஜராக போகிறார் என்று ஏற்கனவே தெரிய வந்திருந்தது. இந்நிலையில் மற்றொரு புறம் நாம் தமிழர் கட்சி தொண்டர்கள் அங்கு காவல் நிலைய பகுதிக்கு வர தொடங்கினர். மாலை 5 மணி வாக்கிலேயே தொண்டர்கள் மெதுவாக கூட்டம் கூட தொடங்க அந்த பகுதியிலும் பதற்றம் தொற்றிக்கொண்டது. இந்நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் சீமான் அங்கு வர இருக்கக்கூடிய நிலையில் தொண்டர்களும் தொடர்ந்து அங்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய நெரிசலும் அங்கு அதிகமாகிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலை நம்மால் பார்க்க முடிகிறது. அதே வேளையில் குறுகலான அந்த சாலையில் ஏற்கனவே மெட்ரோ பணிகள் ஒருபுறம் சென்று கொண்டிருக்க மற்றொரு புறம் வாகனங்கள் ஊர்ந்து செல்லக்கூடிய காட்சிகளையும் நாம் பார்க்கிறோம். மிகவும் பரபரப்பான ஒரு பகுதியான வலசரவாக்கம் அந்த பகுதியில் தற்பொழுது வாகன நெரிசலும் தற்பொழுது அதிகரித்திருக்கக்கூடிய ஒரு சூழலை பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்னும் சற்று நேரத்தில் சீமான் வர உள்ள நிலையில் அவருடன் வரக்கூடிய தொண்டர்கள் எண்ணிக்கையும் எந்த அளவுக்கு இருக்க போகிறது என்பதை பொறுத்து அந்த பகுதியில் இன்னும் எந்த அளவுக்கு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட போகிறது என்ற ஒரு அச்சமும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் சரி அந்த வழியாக பயணம் மேற்கொள்பவர்களுக்கும் சரி இருக்கத்தான் செய்கிறது. அதே நிலையில் இன்று ஆஜராக போகும் சீமான் அவர்களிடம் என்னென்ன கேள்விகள் கேட்கப்பட உள்ளது என்பது குறித்தான ஒரு எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிறது. அவரிடம் கேள்வி கேட்கும் அதே நேரத்தில் கட்சி தொண்டர்கள் உணர்ச்சி பூர்வமாக இருக்கிறார்கள். அந்த சூழலை கட்டுப்படுத்துவதற்கான பணிகளையும் காவல்துறையினர் மேற்கொண்டிருக்கின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.